மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போனோடனே அது கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தோன்னே அதை தான் கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பாலாக ஒரு 2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா காயட்டும். ஒரு லெமன் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் பால் காஞ்சிச்சு அதில் இந்த லெமனை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், பால் நல்லா திரண்டு பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊற்றி நல்லா மேலே துணி ஒன்று போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லெமன் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த புளிப்பு எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 350 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பன்னீர் ரோஸ் இதில் வந்து ஒரு இதுவுக்காக இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வரும், அதனால் பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே சூப்பராக பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம எப்பவுமே பன்னீர் ஜாமுனுக்கு கலர் கொஞ்சம் சேர்க்கணும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக பிங்க் கலர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன், பால் பவுடர் இருந்தோம்னா 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பால் பவுடர் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இது வந்து நல்லா பிசையணும். பாருங்கள், நல்லா பிணைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துப்போம். நமக்கு என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து உருண்டையாக போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். நம்ம கடையில் வந்து இந்த மாடலில் தான் இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சர்க்கரை கொதிக்க வச்ச தண்ணியை இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணுவோம். கொஞ்சம் இது கொதிக்கட்டும். பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் ஜாமுனுக்கு இந்த மாதிரி கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது போடணும் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இந்த ஜாமுன் வந்து இதில் ஒரு நல்லா ஊறணும். சூப்பராக நமக்கு பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இந்த ஜீராவிலே இருந்து நல்லா ஊறட்டும். இப்போ நான் எடுத்து கொஞ்சம் மட்டும் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.